Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அகில உலகத்தை படைத்து பரிமாறுகின்ற வல்ல ரஹ்மான்கே புகழ் அனைத்து முறித்தாவதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் நாதாக்கள் மீதும் ஷுஹதாக்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதத்தில் அஸ்மாஉல் ஹுஸ்னா விளக்கத் தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கும் இஸ்மு என்னவென்றால் அல் குத்தூஸ். அல் குத்தூஸ் என்பதன் பொருள் என்னவென்றால் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், தூய்மைப்படுத்துபவன், பரிசுத்தப்படுத்துபவன் என்று பொருளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வித்திர தொழுகையை முடித்த பின் சுபஹான மலிகல் குத்தூஸ் என்று 3 முறை ஓதுவார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது சுபூ குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதுவார்கள். அல் குத்தூஸ் என்ற இந்த திருநாமத்திற்கு விளக்கமாக என்ன தரப்பட்டு இருக்கின்றதென்றால் சங்கைக்குரிய மலக்குகளால் தூய்மைப்படுத்தப்பட்டு புனிதப்படுத்தப்படுபவன் என்றும் எல்லா படைப்புகளாலும் தூய்மைப்படுத்தப்படுபவன் என்றும் கூறப்பட்டுள்ளது. வானிலுள்ள மலக்குகளும் பூமியுள்ள ஜின்களும் முஃமினான அடியார்கள் மட்டுமின்றி இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். 7 வானம், இன்னும் பூமி, மலைகள், இடி, மலை, காற்று, விலங்குகள், பறவைகள், இன்னும் அல்லாஹ் படைத்த எத்தனையோ உயிரினங்கள் அனைத்துமே அல்லாஹ்வை துதித்து பரிசாட்டுவதாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பாவத்தின் பக்கம் போய்விடாமல் அவர்களை பாதுகாத்து அந்த பாவத்தின் விழுந்தவர்களையும் தூய்மைப்படுத்துகின்றான், இன்னும் பரிசுத்தப்படுத்துகின்றான். தனது நேசர்களான அடியார்கள் இந்த உலக விஷயங்களின் ஆசைகளில் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாமல் அவர்களை பாதுகாத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். இந்த அல் குத்தூஸ் என்பது தூய்மையானவன். அந்த தூய்மையானவன் என்ற விளக்கத்தில் நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்றால், அல்லாஹ் தூய்மையானவன் என்ற வகையில் நாம் அவனை அதிகமாக நினைக்க வேண்டும். காலை மாலை நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இன்னும் புறசுத்தத்தையும் அகசுத்தத்தையும் பேணி வர வேண்டும். நமது உள்ளங்களிலும் உடல்களிலும் எல்லா வகையான கரைகளிலிருந்தும் அழுக்கிலிருந்தும் எப்போதும் சுத்தமாக வைக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக அல் குத்தூஸ் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்ய வேண்டும். புற சுத்தம் அகசுத்தத்தை பேணி காப்பவர்களாக வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிதோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.